இந்த கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு இதுல வந்து எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 500 கிராம் கத்தரிக்காய் எல்லாட்டிக்கு 4 நீட்டு கத்தரிக்காய் எடுத்து கழுவி இப்படி நீட்டு நீட்டா வெட்டி போட்டு உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். தண்ணி இருந்ததுன்னு சொன்னா தண்ணியை புளிஞ்சிட்டு போடுங்க, எல்லாட்டிக்கு எண்ணெய்க்கு போட வெடிக்கும். ஒரு 3 நிமிஷமா இதை வந்து பொரிச்சு கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் இரவே பொறிச்சு ஒரு பேப்பர் டவலில் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இழுத்து எடுத்துடும். இப்போ ஒரு 6.5 நிமிஷமாக இதை நான் பொறிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் பொறிப்படணும். ஆகலம் உருவ பொறிக்காதீங்கோ, கருக பொறிச்சிடாதீங்கோ. இப்போ சரியாக ஒரு 7.5 நிமிஷம் பொறிச்சிருக்கேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருதில்ல, ஆகலம் முருகையில் இப்படி வரைக்கும் நீங்கள் இறக்கி எடுக்கலாம். இந்த இருக்கு ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுக்கிறேன். இந்த போட்டுட்டு பரப்பி விடுங்க. இந்த இருக்கு இப்படி தான் இறக்கி இருக்கேன். இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்செடுக்க போறேன். இந்த இருக்கு எல்லா கத்திரிக்காயும் இப்படி பொரிச்சிருக்கேன். இப்படி பொரிச்சா பிறகு இதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. ஒரு அளவான வெங்காயம் சொன்னா 11, அப்படி இல்லாட்டிக்கு 80 கிராம் சின்ன வெங்காயம். இப்ப இதை இதுல போட்டு பொரிச்செடுப்போம். இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, 8 உள்ளிப்பல் எல்லாட்டிக்கு 32 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டு கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். கருக பொரிக்காதீங்க, கசக்கும். ஒரு 4 நிமிஷமாக இதுலேருந்து பொரிஞ்சோன்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ நான் சரியாக 6 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குதுல்ல, இப்படி வரைக்கும் நீங்கள் இறக்கி எடுங்கோ. நான் ஏதோ ஒரு செப்பரேட்டான பேப்பர் டவல் வந்து இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு இதில் வந்து இறால் இருக்குது, 270 கிராம் எல்லாட்டிக்கு 31 இறால் வருது. இதை நான் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே வச்சுனா மேரினேட் பண்ணுறதுக்கு. இப்போ இதையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதுலேருந்து பொரிஞ்சோன்று இருக்குது. இந்த இறால் வந்து இப்படி பொரிச்சு டீப் ஃப்ரை பண்ணி கறி வச்சு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இறால் வந்து டக்குன்னு அவிஞ்சிடும். ஆனால் இப்படி நல்ல ருசியாக சாப்பிடணும்னு சொன்னால் இப்படி பொரிச்சு செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நான் இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதுலேருந்து பொரிச்சோன்று இருக்கிறேன். 6 நிமிஷமாக இதுலேருந்து பொரிச்சோன்று இருக்கிறேன். இந்த 6 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்துக்குள்ளேயே இதை இறக்கி எடுப்பேன். இந்த இருக்குது இப்படி இந்த இறாலையும் வெங்காயம் உள்ளியெல்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறேன். இதில் வந்து இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். உங்களோட நல்லெண்ணெய் இருந்தேன்னு சொன்னால் இந்த கறிக்கு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகை போட்டு வெடிக்க விடுவோம். இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க வெந்தயம் இருக்குது, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயத்தை இதில் செய்யுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் வந்து 3 சின்ன பச்சை மிளகாய் போடுறேன். இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் செய்யுங்க. 1 நிமிஷம் இதில் வந்து வதங்க விடுங்க. இதில் வந்து 1 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்துக்கும் கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து தண்ணி இருக்குது, 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் 25 கிராம் பழப்புளி எடுத்து அதுக்கு 1/3 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 80 மில்லிலிட்டர் தண்ணி விட்டு இதை பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதில் விடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு நான் ஒரு கொதி வேற விட போறேன். இப்போ ஒரு 3 நிமிஷமா இதை மூடி போட்டு விட்டு நான் இந்த இப்படி ஒரு கொதி வந்திருக்கு. இப்படி ஒரு கொதி வரைக்க பொரிச்சு வச்ச வெங்காயமும் இறாலும் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்கு, முதலாம் பால் 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் இருக்கு தேங்காய் பால். இதையும் இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்ப சரியா 7 நிமிஷமா இதுல இருந்து கொதிச்சு கொண்டிருக்குது. இந்த 7 நிமிஷத்துக்கு பிறகு இதுல நாங்க பொரிச்சு வச்ச கத்தரிக்காய் இருக்கு, இந்த கத்தரிக்காய் போடுங்க. இது நான் வெள்ளெண்ணெயை போடுறேன்னு சொன்னா கரைஞ்சிரும். ஸோ அதால தான் 7 நிமிஷத்துக்கு பிறகு போடுறேன். இந்த கத்திரிக்காய் வந்து கரைஞ்சிரும். ஸோ அதால கரையாம லைட்லியா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கேன் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கு மடியில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு திருப்பி இதை மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விடுவோம். சரியா 8 நிமிஷம் மீடியத்துக்கும் லோ ஹீட்ல வச்சு இதை நான் கொதிக்க விட்டுனான். நான் இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ண போறேன். பிரட்டல் கறியை செய்கிறோடைய தான் நான் தண்ணி கூட விடையில. இதை விட உங்களுக்கு பிரண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து விடுங்க. கத்தரிக்காவும் இறாலும் பொரிச்சு வைக்கிற பிரட்டல் கறி வந்து செய்து முடிஞ்சுது.